அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டில் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை இன்றைக்கி பார்த்துருவோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து 6வது மாதத்தை நோக்கி இந்த கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு வந்திருக்கு. அந்த முடிவு என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. ஒரு தற்காலிக முடிவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃப்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட்னா ஒரு ரஃப்பான ஒரு அறிக்கை. என்ன அறிக்கை? ஒரு ஒப்பந்தம். யாருக்கு நடுவில்? இந்த ஆக்கிரமிப்பு படையாகிய இஸ்ரேல் படை மற்றும் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள், இந்த மூவருக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த உருவாக்குனதுக்கு முக்கிய பங்காற்றியவர்கள் எகிப்து, கத்தார், ரஷ்யா, சைனா எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, 3 ஸ்டேஜாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. 3 ஸ்டேஜில் அது என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 நாளைக்குள்ள இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் ஸ்டேஜ் என்னென்னா, மனிதாபிமான அடிப்படையில் இஸ்ரேலோட பிணை கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்படணும். சரியா? அதாவது ஏற்கனவே கொடுத்த அந்த லிஸ்ட்டு படி அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. 2வது, அதற்கு சமமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், என்ன எண்ணிக்கைன்னு அவங்க சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீன கைதிகளையும் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக அந்த ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, படைகள், இஸ்ரேல் படைகளை வந்து மருத்துவமனை, வீடுகள் போன்ற பகுதிகளை எல்லா இடத்தையும் விட்டு மொத்தத்தில் காசா ஸ்ட்ரிப்பை விட்டு அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வெளியேற்றி விட்டு ஐநா சபை மற்றும் வேறு சில மனித நல வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஷெல்டர்லாம் உருவாக்கி தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. அடுத்தால பார்த்திங்கன்னா, டெம்பரரிலி சீஸ்ஃபயர், மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, ஏரியல் பாம்பிங் பண்ணக்கூடாது, ரீபொசிஷனிங் ஆஃப் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் அவுட் சைட் தி பாப்புலேட்டட் ஏரியா, அதாவது மொத்த காசா பகுதியிலிருந்து அவங்கள வெளியேற்றணும். வெளியேற்றினால்தான் இந்த டீடைனீஸும் இந்த பிணை 2 பக்கமும் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 2 பார்ட்டியும் என்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா, இதை தவிர உடல் நலம் இல்லாதவர்கள் அப்படின்னு இருந்தாங்க, ரொம்ப சிக்காக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இஸ்ரேல் பணைய கைதி ஒருத்தர் இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லி, தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்காம. ஸோ அதனால் மருத்துவ லிஸ்ட்லேயும் இல்லைனா கூட உடல் நலம் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, தேவையான அளவு எய்டு, ஃபியூவல் போன்ற பொருட்களை எல்லாம் உடனடியாக காசா பகுதிக்கு கொண்டு போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய பெயர்க்கப்பட்ட, ஏன்னா வடக்கு காசாவில் இருந்தவங்களும் இருக்காங்க, சென்ட்ரல் காசாவில் இருந்தவங்க இருக்கிறாங்க, கான் யூனிஸில் இருக்கவங்க இருக்காங்க, எல்லாருமே ராஃபா பகுதிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள்ல. இப்போ அவர்கள்லாம் பழையபடி பல இடங்களுக்கு போவதற்கு வசதியான வேலைகளை செய்யணும். அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகளை முழுமையாக மறுபடியும் கட்டி முடிக்கணும். அதே போல் மருத்துவ வசதிகளை அந்த கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு வசதியான வேலைவாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் பேச்சுவார்த்தையை
தொடங்க வேண்டும். முழுமையான அமைதி திரும்புவதற்கு தேவையான பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தணும். அப்புறம் இதோட சேர்த்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து இந்த லிஸ்ட்டை இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் 2வது கட்டமாக 3வது கட்டமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சொன்னது ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ 2வது சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து முதல்ல நீங்கள் அறிவிச்சிடணும். அறிவித்து அந்த நம்பருக்கு ஏற்றால் போல் இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஈக்குவல்னால் இப்போ இவங்க ஒரு 130 பேரை வெளியிடுறாங்கன்னா பாலஸ்தீன கைதிகளும் 130ன்னு சொல்லலை, பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த எண்ணிக்கை என்னன்றதை பின்னாடி சொல்லுவோம். முதலில் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் யாருன்னா 19 வயதிற்கு உட்பட்டவர்கள், அவர்களை குழந்தைகள் என்று ட்ரீட் பண்ணுறாங்க. 2வது பெண்கள், 3வது மிகவும் வயதானவர்கள், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அடுத்தால உடல் நலம் இல்லாதவர்கள், நோய் உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்கள். இப்படி இந்த 3 செட்டில் உள்ள ஆட்களை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தால தான் முக்கியமான விஷயம் என்னென்னா 3வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் எக்ஸ்சேஞ்சிங் த பிரிசனர்ஸ். 2 பக்கத்துல இருந்து ஆட்களை கூட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணணும்னா, இராணுவம் வந்து வெளியேற வேண்டும், மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும், தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள், ஃபியூவல் எரிபொருள் வேணும்ல, எரிபொருள் இல்லாமல் என்ன பண்ண முடியும், டீசல் பெட்ரோல்லாம் வேணும். ஸோ இவைகளை எல்லாம் முதலில் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் செசேஷன் ஆஃப் தி மிலிட்ரி ஆப்ரேஷன். அதாவது 2 சைடில் இருந்துமே முழுமையாக இராணுவ நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நிப்பாட்டணும். ஹமாஸும் சுடக்கூடாது, இஸ்ரேலும் சுடக்கூடாது, பாம் வைக்கக்கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் செசேஷன், முழுமையாக இந்த சீஸ் ஃபயரை கொண்டு வந்துடணும். ரீபொசிஷனிங் தி இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஃப்ரம் காசா. காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் ஃபோர்ஸஸை மொத்தமாக ரீபொசிஷன் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்றாங்க. அப்போ தான் அதை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாம் இவங்களெல்லாம் விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை அளவு நம்பர் அப்படிங்கிறதுக்கு சொல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால அதை தான் 3rd ஸ்டேஜில் சொல்கிறாங்க. என்னென்னா 1500 பாலஸ்தீன கைதிகளில் 500 பேரை விடுதலை செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. 500 பேர் விடுதலை செய்தால் இதற்கு பதிலாக இஸ்ரேல் பிணை கைதிகளில் வயதானவர்கள், 19 வயதிற்கு உட்பட்டவர்கள், பெண்கள் மற்றும் உடல் நலம் இல்லாதவர்கள், இந்த 4 கேட்டகரியில் வர்றவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதாவது 20 வயசுலேருந்து 60 வயதுக்குள்ளே உட்பட்ட ஆண்களை விடமாட்டாங்க. யார், ஹமாஸும் விடமாட்டாங்க. அதே போலவே இஸ்ரேலும் 1500 பேரில் 500 பேரை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மிச்சம் 1000 பேரை அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. இது எதற்காகனா பேச்சுவார்த்தைக்காக. சரியா, பேச்சுவார்த்தையின் முடிவில் மொத்தமாக எல்லாரையுமே விடுதலை பண்ணணுன்றது தான் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். ஆனால் முதல் கட்டமாக டேபிளில் உட்காந்து பேசணும்ல, பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் மொத்தமாக விட்டாங்கன்னா 2 பேர் கையிலையும் எந்த பிடிமானமும் இல்லை அப்படின்றதுக்காக முதல் கட்டமாக இப்படி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தால தேவைப்பட்டால் அந்த ஏற்கனவே விடுதலை செய்தவர்களை மறுபடியும் கைது செய்ய முயற்சி செய்தால் என்ன செய்வது அப்படின்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையும் மறுபடியும் நடத்தணும். ஒரு முறை விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அவர்களை மறுபடியும் எல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு வரக்கூடாது, அந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ரூவிங் பிரிசனர்ஸ் கண்டிஷன்ஸ். அதாவது அக்டோபர் 7க்கு அப்புறம் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பிரிசனர்ஸ் மேலே என்னெல்லாம் புதுசாக பெனால்ட்டி போட்டிங்க, புது பனிஷ்மெண்ட் எல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா நிறைய கைதிகளை தனிமை சிறையிலலாம் அதுக்கப்புறம் தான் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பெண்ணை கூட கிட்டத்தட்ட 40 நாட்கள் மேலாக தனிமை சிறையில் வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னெல்லாம் அக்டோபர் 7க்கு அப்புறமா இம்போஸ் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை பூராத்தையும் கேன்சல் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்-அக்ஸா மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெடுபிடிகளை நீக்கணும். எந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா 2002க்கு எப்படி இருந்ததோ அந்த கட்டத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு போயிடணும். அங்கே இருக்கக்கூடிய மற்ற காவல்துறை மற்றும் இராணுவம் எல்லாத்தையும் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் விலக்கிடணும். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அல்-அக்ஸா மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை விலக்க வேண்டும். விலக்கிவிட்டு 2002க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது போலவே அதை செய்யணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஹியூமானிடேரியன்
எய்டை வந்து இன்னும் வலுவாக்கணும், ரொம்ப அதிகமாக கொண்டு வரணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 500 ட்ரக்கு 500 ட்ரக்கில் தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு வரணும்னு இருக்காங்க. அப்போ 500 லாரியில் கொண்டு வரணும்னா அப்பவும் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் 500 லாரின்னு. அப்போ அந்த பகுதியில் மக்களின் தேவைகள் இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்றத நாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா எல்லா கிராசிங்ஸையும் ஓப்பன் பண்ணிடணும். இங்கேருந்து அங்கே வரக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது பார்த்தீங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். மக்கள் வந்து எளிதாக எல்லாத்தையும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ராஃபா பகுதிக்கு யாரையும் வர முடியாத மாதிரி தடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ராஃபா பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், ஒருவேளை இங்கே செய்ய முடியாத ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அவர்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த ஐநா சபையின் குழுக்கள் சேர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் இது வந்து இவ்வளோ பலத்த காயத்தில் இருக்காரு, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாரின்ல எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்தா தான் குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் தேவையான வேலைகளை செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எஃபர்ட்ஸ், மொத்தமாக இந்த இடிபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடிபாடுகளை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. டம்முன்னு அங்கங்கே பாம்பை போட்டு போயிட்டாங்க. அந்த ரபிள்ஸை பூரா கிளியர் பண்ணணும்ல, அது கிளியர் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. அந்த வேலையை கத்தார் அரசாங்கம் தானே செய்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டது. அதுக்கு உண்டான வேலைகள், எக்யூப்மெண்ட்டு, ஆள்கள், செலவு எல்லாத்தையும் கத்தார் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா டெம்ப்ரரி ஹவுஸ், டென்ட்டு மாதிரி இல்லாமல் தற்சமயத்துக்கு தங்குற மாதிரி வீடுகளை உருவாக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மறுபடியும் ரெடி பண்ணணும். ஏன்னா கரண்ட் முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனை வந்திருக்கும், எல்லாமே சேதமடைஞ்சிருக்கும். அதை போடுறது, அப்புறம் இன்டர்நெட் கேபிள், மொபைல் டவர்ஸு எல்லாத்தையும் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உண்டான வேலைகளை அவசர கதியில் போர்க்கால அடிப்படையில் அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரெப்ளனிஷ் ஃபியூவல், தேவையான அளவுக்கு உண்டான எரிபொருளை முதல்ல கொண்டு வந்து சேர்க்கணும். மின்சாரமும் தண்ணீர் வசதியும் உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா தண்ணியே அங்கே பெரிய பிரச்சனை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. ஸோ அந்த குடி தண்ணீருக்கும் உணவுக்குமான வேலைகளை செய்யணும். இதை வந்து எகிப்து, கட்டார், டர்க்கி, ரஷ்யா அண்ட் யுனைடெட் நேஷன், நான் சைனான்னு மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது ஒழுங்காக செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் இன்னும் ஓரிரு நாட்களில் கையெழுத்தாகலாம். கையெழுத்து ஆகிடுச்சுன்னா அமைதி திரும்பும். விரைவில் அமைதி திரும்பி அவர்கள் நிம்மதியோடு வாழட்டும். விரைவில் காசா பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். பாலஸ்தீன நாடு தனி நாடாக ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு இது ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக நம்ம பார்ப்போம். ஹமாஸ் இத்தனை காலம் இந்த 5 மாதங்களும் அவங்க போட்ட போராட்டமும் எல்லாமும் ஓரளவுக்கு ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தியிருக்கு. விரைவில் ஓரிரு நாட்களுக்குள் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அமைதி திரும்பட்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.